எக்ஸோடஸ் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே நம்முடைய சிந்தனைக்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் அதனுடைய 51வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். லூக்கா 2:51. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். இந்த வசனம் யாரை குறித்ததான வசனம் என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து உள்ள வசனம். எந்த சந்தர்ப்பத்திலே அவர் 12 வயதாக இருக்கும்போது உள்ள ஒரு சம்பவத்தை குறிப்பிடப்பட்டு அதற்கப்புறம் தான் இந்த வசனம் வருகிறது. அவர் நாசரேத்தூரிலே சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். இந்த 12வது வயதிலே நடைபெற்ற சம்பவத்தினுடைய விவரம் நமக்கு நன்றாக தெரியும். அதை குறித்து நான் விளக்கப் போவதில்லை. ஆனால் அந்த சம்பவம் முடிந்த பின்பு இந்த வசனத்திற்கு முன்பாக ஒரு வாசகம் இப்படியாக வருகிறது. அதற்கு முந்தைய வசனத்தை பாருங்கள். தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. எந்த வார்த்தையை? உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆண்டவரை இவர்கள் தேடி வருகிறார்கள். வரும்பொழுது இவர் அங்கே தேவாலயத்தில் உட்கார்ந்து சம்பாஷிக்கிறதை பார்க்கிறார்கள். பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். உடனே தாயாராகிய மரியாள் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார்கள், மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடு உன்னை தேடினோமே என்றாள். அதற்கு தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்றார். இந்த வாசகத்தை அவர் சொன்னபோதுதான் அடுத்த வார்த்தை இப்படி வருகிறது, தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டுள்ளது they did not understand என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அவர் சொன்னதனுடைய ஆழம் அவர்களுக்கு புரியவில்லை. இவர் ஒரு கோணத்திலே ஒரு நோக்கத்திலே அவர் பேசுகிறார். ஆனால் இவருடைய விஷயத்தை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அடுத்த வார்த்தை வருகிறது, பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். 12 வயது பாலனாக இருந்தாலும் அந்த வயதிலேயே தன்னுடைய பரமபிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்க வேண்டும் என்பதிலே மிக தெளிவாக இருந்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 12 வயதாக இருக்கும் பொழுதே. அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் இப்படி தேடி வருகிறார்கள், இப்படி ஒரு கூற்றை சொல்லுகிறார்கள். இவர் அதற்கு பிரதியுத்தரம் சொல்லுகிறார். ஆனால் அவர்களோ அதை புரிந்து கொள்ளவில்லை. அவர்களால் அதை உணர்ந்து கொள்ள முடியவில்லை. அப்படி உணர்ந்து கொள்ள முடியாத போது அந்த உணர முடியாத, புரிந்து கொள்ள முடியாத அந்த பெற்றோருக்கு தான் 18 வருடங்கள், 12 வயதில் இங்கே பார்க்கிறோம். அதற்கப்புறமாக அவரை நாம் பார்ப்பதே 30வது வயதில் தான். 18 வருடங்கள் தன்னுடைய அந்த விஷயத்தை புரிந்து கொள்ள முடியாத அந்த பெற்றோருக்கு தான் இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்திருந்தார். அதனுடைய விளைவு என்ன என்று தெரியுமா? லூக்கா 3வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம், அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவர் ஆனார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். நன்றாக கவனிங்கள். ஏற்கனவே இவர்கள் கூடி வரும் முன்னே, அதாவது யோசேப்பும் மரியாளும் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே பிள்ளை பேரோடு இருக்கிறாள், கர்ப்பவதியாய் இருக்கிறாள் என்று காணப்பட்டது என்று நாம் மத்தேயுவிலே வாசிக்கிறோம். அதனாலே தான் யோசேப்பு நீதிமானாய் இருந்தபடினாலே அவரை இரகசியமாக தள்ளிவிட நினைத்தார். ஆகவே ஏற்கனவே இது யோசேப்புக்கும் இயேசு கிறிஸ்துவும் ஒரு சின்ன டிஸ்டன்ஸ். இந்த சந்தர்ப்பத்திலே 12 வயது பாலனாக இருக்கும் பொழுதே இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்க வேண்டியது என்று உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லிய போது அது அவர்களுக்கு புரியவில்லை. இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் தெரியுமா? 18 வருடங்கள் தன் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அதனுடைய நிறைவில் என்ன ஆயிற்று? மக்களுக்கு பார்க்கும் பொழுது இவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லவில்லை. மாறாக என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? இவர் யோசேப்பின் குமாரன், யோசேப்பின் குமாரன் என்று அறியப்பட்டார். நான் சொல்ல வருகிற விஷயம், இயேசு கிறிஸ்து கரெக்டாக அந்த பேலன்ஸை மெயின்டைன் செய்தார். சரியாக அந்த சமநிலையை கரெக்டாக அப்பா இந்த யோசேப்புக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை சரியாக கொடுத்தார். மக்கள் சொல்லுகிறார்கள், இவர் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்று சொல்கிறார்கள். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். மீதமுள்ள 3.5 வருடங்களிலே அவருடைய ஊழியத்தை பார்த்துவிட்டும் அவருடைய வாழ்க்கையை பார்த்துவிட்டும் மக்கள் சொல்லுகிறார்கள், இவர் தேவனுடைய குமாரன். கொஞ்சம் பாருங்கள், இயேசு கிறிஸ்து எவ்வளோ அழகாக அதை மெயின்டைன் பண்ணுகிறார். இங்கே யோசேப்புக்கு கொடுக்க வேண்டிய கணத்தையும் கொடுக்கிறார், அங்கே பிதாவுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தையும் கொடுக்கிறார். நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே சரியான விதத்திலே சரியான அந்த சமநிலையை மெயின்டைன் பண்ணுவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.